தாவேகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். திரு குமார், இது தொடர்பாக உங்களுடைய பார்வை. தொகுதி பங்கீட்டு அந்த குழுவை அமைதா இருக்காங்க. மற்ற அந்த பக்கத்தில் பார்க்கும்போது தாவேகா கூட்டணி தொடர்பாக செங்கோட்டையனோட பெரும் நம்பிக்கையான வார்த்தைகள் பேச்சு. எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்க சகோதரி ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ரொம்ப சரியாக தான் சொன்னாங்க. அவங்க கருத்தில் அவங்க சரியாக தான் சொன்னாங்க. அவங்க கருத்தில் அவங்க என்ன ஏ டு செட் என்ன நடந்திருக்குங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. காங்கிரஸிற்கு இப்போது அமைதியாக இருக்கிறது தான் ஆகணுங்கிற நிலைமை தான் நடந்துகிட்டு இருக்கு. நடப்பில் அப்படி தான் இருக்க முடியும். ஏன்னா பீகார் அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துருக்கு. பீகாரில் ஒரு தேர்தலில் இவ்வளவு ஒரு தோல்வி வரும்னு அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வேறு இதை இதுக்கு மேலே எந்த வேகத்தையும் காட்ட முடியாத ஒரு நிலைமை. அஜினா சொன்னது நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. நாங்கள் வார் ரூம் ஆல்ரெடி அதெல்லாம் சரி, அது முயற்சி தான், எஃபர்ட் எடுக்காங்க. அதை நான் எஃபர்ட் எடுக்கிறதாக நாளைக்கு ஒன்று நடக்க போகுதுன்னு இவ்வளோ ப்ராசஸ் சொல்கிறாங்க. அந்த பக்கத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அறிவிப்போடு நிற்கிறார்கள். வேறு எந்த கட்சியும் நெருங்கவும் இல்லை, வரவும் இல்லை, பேச்சுவார்த்தையை தொடரவும் இல்லை அப்படின்ற விமர்சனம். அது நீங்கள் நோக்கி நகர்ந்துருக்குமா? அவங்க எஃபர்ட் எடுக்கிறத பற்றி சொல்கிறாங்க. எஃபர்ட் எடுக்கிறது சசிகாந்த் செந்தில் IAS ஆஃபீஸர் அவர் அதை சொல்லிட்டாங்க. ஆமாம், அவர் எடுக்காரு. அது எடுக்கட்டும். எல்லா கட்சிகளும் இப்போ அதுதானே ஒரு ட்ரெண்டு. இப்போ எல்லா கட்சிக்குமே வார் ரூம் தான் ட்ரெண்டு. அதை வச்சு தான் ட்ரெண்ட் பண்ணலான்னு இப்போ அவர் முயற்சி எடுக்காரு. அது பலன் கொடுக்கட்டும், அது இருக்கட்டும். அதில் இந்த ரெண்டாவது நீங்கள் கேட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, டிசம்பரில் கூட்டணி வலுப்பெறுமா தாவேகா? ஆமாம், அது நிச்சயமாக வலுப்பெறும். எப்படி வலுப்பெறும்னா நிச்சயமாக வலுப்பெறும் சார். ரொம்ப சிம்பிள் சார். எந்த தலைவருக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டம் 50 பேர், இப்போ அவருக்கு விஜய் கூடுற இடத்துல இன்றைக்கி இந்த 3 கூட்டத்தில் கிட்டத்தட்ட 50 பேர் இறந்துருக்காங்க. ஒரு குழந்தைய 2 வயசு குழந்தைய தாய் எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தையினுடைய ஹெல்த் என்ன ஆகும், அந்த குழந்தையினுடைய நலம் கூட நினைக்காம தாய் கிட்ட போய் பார்க்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், குழந்தைக்கு காமிக்கணும் அப்படின்னு போய் அந்த குழந்தையும் தாயும் இறந்துருக்காங்க. இப்படியெல்லாம் ஒரு 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 வெறித்தனமான சம்பவத்தில் 41 பேர் 50 பேர்னு சொல்கிறீங்களே சார். இதில் மட்டும் இல்லை, இது அதுக்கு முன்னே நடந்தது. ஃபஸ்ட் மீட்டிங்கில் கள்ளக்குறிச்சியில் நடந்தது. அதுக்கப்புறம் முதல்ல போட்ட மாநாட்டில் இதெல்லாம் நான் சேர்த்து சொல்கிறேன். மதுரையில் நடந்த மாநாடு இதெல்லாம் நடந்ததை முதல்ல 6 பேர் இல்லையா, ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் 6 பேர். இதெல்லாம் எப்படின்னா, இன்றைக்கி அரசியல் தலைவர்களுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் போய் கூட்டம்னு போட்டாங்கன்னா 100 பேர் வர்றது ரொம்ப கஷ்டம். இயல்பாக ஒரு 100 பேர் வர்றது ரொம்ப கஷ்டம் சார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்போ நேற்று செங்கோட்டையன் போட்ட கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. அந்த கட்சியோட தலைவர்கள் பங்கேற்கிற கூட்டத்தில் லட்ச தொண்டர்கள் இருப்பதை நம்ம காலத்தில் அது அந்த கூட்டம் எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நம்ம மக்களுக்கு தெரியும். நான் போய் சொல்லதுக்கு பேர் தான் சொன்னீங்களே, அதுக்காக சொல்கிறேன். இல்லை, அது அந்த மாதிரி வருது கூட்டம். அந்த மாதிரி தான் கூட்டம் வருது. ஏன்னா தலைவர்கள் இருக்க பழைய காலத்து தலைவர்கள் மாதிரி இப்போ இல்லை தலைவர்கள். பழைய காலத்து தலைவர்கள் சேவைக்காக பிறந்து, சேவைக்காக வாழ்ந்து, தியாகம் பண்ணி, சாக்ரிஃபைஸ் பண்ணி, மெழுகுவர்த்தியாக வாழ்ந்த தலைவர்கள் இருந்தாங்க இந்த நாட்டில். காமராஜரை பற்றி சகோதரி சொன்னாங்க. காமரெல்லாம் அதோட கம்பேர் பண்ண முடியுமா? ஆக அப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் இருந்தாங்க. காங்கிரஸில் இருந்த தலைவர்கள்லாம் ரொம்ப லெஜெண்ட் தலைவர்கள்லாம் காங்கிரஸில் இருந்திருக்காங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. ஆகையினால் ஒரு சினிமா பாப்புலாரிட்டியை வைத்துக்கொண்டு அவர் வந்திருக்கிறார். அவர் கணித்த கணிப்பு ஒன்றும் வீண் போகலைன்னு தான் நான் நினைக்கிறேன். கூட்டணி வலுப்பெறும்னா கண்டிப்பா நிச்சயம் வலுப்பெறும் சொல்றீங்களே. வலுப்பெறும் என்ன? எப்படி சார் வலுப்பெறும்? எப்படி சார் வலுப்பெறும் என்று சொன்னால் காங்கிரஸோட நானே பல கூட்டத்தில் சொல்லியிருக்கேன். காங்கிரஸோட தான் விஜய் இருப்பார் அப்படின்னு நான் ஏற்கனவே பல முறை நான் சொல்லியிருந்தேன். நானே கடந்த ஒரு வருடமாக அதுக்கு தான் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. அதுதான் இல்லை, காங்கிரஸோட தான் இது. எனக்கு டெல்லியில் சொன்னதோடு நிற்காமல் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை கூட அமைச்சு அந்த வேலையை ஆரம்பிச்சு போயிட்டு முடிவுன்னு இதுதான் முடிவுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இன்னும் இப்போ வரைக்கும் அது டிஸ்கஷனில் தான் போயிட்டு இருக்கே தவிர, யாருக்கு எது ஆதாயம், எது சௌரியம், அவங்களுக்கு எது ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்கிறத வச்சு தான் முடிவாகும். ஆனால் காங்கிரஸுக்கு திமுக விட்டு தாவேகாவோடு காங்கிரஸ் இணைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு என்னமோ சொல்கிறீங்க. இல்லை, அது நாம் இப்போ சொல்ல முடியாது, இப்போவும் சொல்ல முடியாது. அது முடிவாகும் போதும் சொல்ல முடியாது. அந்த நிலைமையில் தான் இருந்து கொண்டு இருக்கிறது. திமுக கூட இருக்கிறவங்க இப்போ திருமாவளவன் எடுத்துக்கோங்க. திருமாவளவன் முதல் மேல் பூனையாக தான் அங்கேயும் இங்கேயும் அப்படி இப்படிமா பேசிகிட்டு இருக்காரு. எதுலேயுமே அவர் ஒரு ஸ்ட்ராங்காக, அவருடைய கருத்துலேயும் ஸ்ட்ராங் இல்லை, அவருடைய பேச்சிலையும் ஸ்ட்ராங் இல்லை. எதையும் எதிர்க்க கூட இருந்தால் கூட பாலிசி வயசு எதையாவது எதிர்த்தாருன்னா நம்ம அதை பற்றி நம்ம ராஜ கம்பெனிகிட்ட கேட்கலாம். நீங்கள் உங்கள் கட்சி இல்லை. ஆகையினால அது இருக்குது. இல்லை, நான் திமுக கூட்டணி திமுகவுக்கு கூட்டணியை வைத்து தான் திமுக அது உருவாக முடியும். திமுகவுக்கு கூட்டணி இல்லைன்னா திமுக இல்லை. அது திமுகவுக்கும் தெரியும்.
காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் நல்ல கட்டமைப்பு இருக்கிறது. கட்டமைப்பு அந்த ஏன்னா அவங்க சொன்னாங்களே 67 வரைக்கும் 67 வரைக்கும் ஒரே சார் கட்சி கூட்டணி காங்கிரஸ் தவிர்க்க தான். முடியாதது காங்கிரஸ் ஆமா, தான். கூட்டம் அல்ல கூட்டணி தான் தமிழ்நாடு- வெற்றியை தீர்மானிக்கும் நான் புரிகிறது சார். அதுதான் காங்கிரஸ் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. காங்- தாவேகாவில் சற்று முன்னர் இணைந்த செங்கோட்டையனும் இதை அறிவித்திருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பா அப்படியே ஒரு ஸ்டாண்ட் பைல இருக்காங்களேன்னு தான் கேட்குறாங்க. காங்கிரஸுக்கு ஹிஸ்டாரிக்கலாக நிறைய மைனஸ் பாயிண்ட்ஸ். எப்போ ஆரம்ப காலத்தில் 1921 நான் சொல்லுவேன். 21 முதல்ல வந்து லால் லஜபதி ராய் தான் முதல்ல விலகுனது காங்கிரஸ்ல இருந்து. விலகி பஞ்சாப் காங்கிரஸ்னு ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு சிஆர் தாஸ் நேதாஜியோட குரு சித்தரஞ்சன் தாஸ் அவர் வங்க காங்கிரஸ்னு ஆரம்பித்தார். காங்கிரஸ் வந்து முதல்ல பிரிஞ்சு சப்டிவிஷன் ஆகி தனியாக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வினோபாவே, அதுக்கப்புறம் ஆச்சாரியா கிருபலானி, ஜெயபிரகாஷ் நாராயணன், சுபாஷ் சந்திர போஸ், அது ஆரம்பகால பிரிஞ்சு தனித்தனியாக கட்சி ஆரம்பித்தாங்க. முத்துராமலிங்க தேவர், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாலாம் அதில் அப்படி பிரிஞ்சு இப்போ இது சரியாக வராது, ஊழலுக்கு எதிராக தான் எல்லாமே. ராஜாஜி இப்படியெல்லாம் போய் இதெல்லாம் கூட இன்றைக்கும் அது பின்தொடருது. ஏன்னா காங்கிரஸுக்கு மேலே அவ்வளோ ஒரு அதிருப்தி வந்து விட்டது. இப்போ அதெல்லாம் சரி கட்டக்கூடிய அளவுக்கு தலைவர்கள் இருக்கிறார்களா காங்கிரஸில்? ஒரு மாஸ் லீடர் இப்போ ராகுல் காந்தி தான் இப்போ ரொம்ப நாளாக அதை லீட் பண்ணிகிட்டு இருக்கிறார். இடையில் அந்த சர்ச்சை வந்த உடனே நம்முடைய கார்கே அவர்களே சீனியர் லீடர்னு சொல்லி தலைவராக போட்டாலும் கூட ராகுல் காந்தி அவர்கள் தான் அதை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். இப்போ அந்த பீகார் தேர்தலில் இந்த தேர்தல் நமக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நினச்சிருந்தா 2 பேரும் அங்கே இருந்திருப்பாங்க, இங்கே இருந்திருப்பாங்க. 2 பேரும் அவருடைய சகோதரி பிரியங்காவும் சரி ராகுலும் சரி. பிரியங்கா அமெரிக்காவில் இருக்காங்க, ராகுல் இங்கிலாண்டில் இருக்கார். தேர்தல் ரிசல்ட் வரும்போது அவங்க இங்கே இந்தியாவில் இல்லை, அவுட் ஆஃப் இந்தியா. ஆக இப்படி இருக்கிறது. இதுக்கு முதல்ல அவங்க ஏதாவது ஒரு அது என்ன செய்யணும்? காங்கிரஸ் பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்க சார். அதை பேசிட்டாங்க. நீங்க சொல்லுங்க சார். உங்க கேள்வி அது சம்பந்தம் அதான் நான் கேட்குறேன். என் கேள்வியில வர மாட்டீங்களே. அதை எல்லாரும் கணிப்பாங்க. கூட்டணி சேர்றவங்க கணிப்பாங்க, எதிர்க்கட்சிகள் பாஜக கணிக்கும், காங்கிரஸுக்கு எவ்வளோ பலகீனங்கிறத கணிக்கும். இதை வச்சு தான் முடிவாகுமே தவிர இதெல்லாம் விஜயம் கணிப்பார். தாவேக்கால இருக்கு. இப்போ செங்கோட்டையன் போயிருக்கார், நிறைந்த அனுபவம் மிக்கவர். இல்லை இந்த பக்கத்தில் அதிமுக பாஜக அதை கணிக்க தவறுகிறதோ? இல்லை சார், எங்கள் அதிமுகவும் பாஜக சொல்கிறேன், இந்த கூட்டணி சொல்கிறேன். அது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற கூட்டணியை பற்றி நம்ம நீங்கள் அது சாலிடாக ஆகிப்போச்சு. கூட்டணிங்கிறது தவிர்க்க அது ஆகிவிட்டது. இந்த ரெண்டும் கூட காங்கிரஸ் இல்லைன்னா விஜய் வந்து பாஜக கூட சேரலாம், இல்லை சேராமல் தனியாக கூட இருக்கலாம். அவருடைய நம்பிக்கையை பொறுத்து, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அவருக்கு என்ன இருக்கோ அதை பொறுத்தது. அவங்க கூட யாரெல்லாம் சின்ன சின்ன பார்ட்டிகள் இப்போ பாஜகவில் கூட டிடிவி இருக்கிறார், மற்ற ஓபிஎஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க தனித்தனியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். பாஜக இருக்காரா? யாரு? டிடிவி எங்க சார் பாஜக இருக்காரு? அவரோடு இருக்கிறதா நான் சொல்லலை, அவங்க தனித்தனியாக தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் தான் நான் சொல்லுகிறேன். அவர்கள்லாம் இருக்கிறாரு. அவங்க முடிவெடுக்கிறதற்கு 15ஆம் தேதி அவர் திரு ஓபிஎஸ் வந்து 15ஆம் தேதி வரைக்கும் டெட்லைன் கொடுத்துருக்கிறாரு. அதே சமயத்தில் 15ஆம் தேதிக்கு அதிமுக பொதுக்குழு கூட இருக்கிறதாக இருக்கிறது. இப்படி பல சூறாவளி சுழண்டு கொண்டு இருக்கிறது. மொத்தத்தில் இன்னொரு 15-20 நாளைக்குள்ள ஒரு சேஃபுக்கு வந்துடும். இது மெயினாக காங்கிரஸ் திமுக அலைன்ஸ் உறுதியாயிட்டுன்னா மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக 2 பகுதியாக மாறிடும். அப்போ நம்ம கணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இன்னும் உறுதி ஆகலை அப்படின்னு உறுதியாகலை. உறுதியான நான் போய் சொல்லதுக்கு தயாராக அந்த நிலையில இருந்தால் நீங்கள் பேசுகிறீங்க. அந்த நிலையில் தான் அதை பேசுகிறேன்.